வணக்கம். ஜனனி ஜென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மபத்திரி அறிவோம் நம்ம பகவதேகாலி பத்திரகாலி ராராவாவா அட்டம் பேதம் குருக்கம் பட்டு சிவாய் நம்ம குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போற்றி. அதாவது இப்போ காலபுருஷ சக்கரத்துக்கு 11வது ராசி கும்பம். கும்பம்னா அதுவும் சனியுடைய வீடு. நிறைகுடம் தழுவுமா கும்பம் எப்பவுமே சனியுடைய வீடு. சனியுடைய மைந்தன் மாந்தி அங்கே உட்காந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோம். அதாவது என்னங்கன்னா சொந்த வீட்டில் தப்பு பண்ணுவானுங்களா, பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் காலபுருஷ சக்கரத்துக்கு லாபாதிபதியும் கூட. அதாவது கும்பத்தில் மாந்தி வைக்கும்போது உலக நாட்டுக்கே நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு. அதான் அந்த காலகட்டம் இப்போ தமிழ் வருஷமும் இங்கிலீஷ் வருஷமும் பிறக்குதுன்னு வச்சுங்க. கும்பத்தில் மாந்தி இருந்தால் அந்த வருஷம் பூராமல் அந்த உலக நாடே செழிப்படையுமா, அப்படி ஒரு யோகமான மாந்தி. ஆனால் கும்பத்தில் உட்காரும்போது என்னென்னா கும்பத்தில் லக்கணாதிபதி உட்கார்ந்த மாதிரி அங்கே சனி மூல திரிகோணம் ஏறுறாருங்க. சனிக்கு மகரத்தில் வேறு ஆட்சி மட்டும்தான், கும்பத்தில் மூல திரிகோணம். இப்போ கன்னிக்கு சொன்னோமே புதன் ஆட்சி உச்சம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க, அதே மாதிரி கும்பத்தில் மூல திரிகோணம் ஏறி பலமாக உட்கார்றாரு. அங்கே மாந்தி உட்கார்ந்தால் டோட்டலாகவே மாந்தி உட்கார்ந்துருக்க ஆயுள் தீர்க்கம், எடுத்த காரியம் வெற்றி, திடகாத்திரமான ஜாதகர், அதாவது இந்த எதிர்நீச்சல் போடக்கூடிய ஜாதகர், வெற்றியாளர்னு கூட சொல்லலாம். வீரியம் வெற்றி எல்லாமே அவனுக்கு சேர்ந்து வரும். அந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மகரத்தை காட்டில் கும்பத்தில் மாந்தி உட்கார்றது இன்னும் விசேஷம், வெற்றியாளர். அதே மாதிரி லக்னாதிபதி சனி அப்போ நீச்சமாகி மேசத்தில் உட்காந்தா நீச்சமுங்க. 11 உட்காந்தா 12 உட்காந்தா விரைய சனி. அதாவது சனி மறையக்கூடாதுங்க. 3, 6, 10 இந்த மாதிரி சனி மறையாமல் நல்ல இடத்துல உட்காந்து திசாநாதன் யோகமாக இருந்தால் சுக்கிரன் திசை வருதுன்னு வச்சுங்க. அதாவது கும்பத்துக்கு அது எடுத்த காரியமெல்லாம் வெற்றி. எதை தொட்டாலும் பாறையில் போட்டாலும் 10 பணம் விளையுமா, அப்படி ஒரு வளர்ச்சி தரக்கூடிய கும்பராசியாக மாறிடும். அந்த ஜாதகர் பலமான ஜாதகர், எந்த குறைபாடுமே சகோதர வளர்ச்சி, தன்னுடைய கலஸ்திரம் வளர்ச்சி, தன்னுடைய தொழில் வளர்ச்சி, அப்படி எல்லாமே பெருமையாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். மாந்தி அந்த இடத்துக்கு முழு சுபபலனாக மாறி நல்லதே செய்யுங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி. அப்போ திசாபுத்திகள் மாறினா கண்டிப்பாக எதிர்நீச்சல் கொடுத்தாகணும். திசாபுத்தி பாடான திசாபுத்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கிற இடம் பார்க்குற இடம் எல்லாமே கெடுதல் செய்யும். அப்போ என்னென்னா 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். லைஃப் பார்ட்னரில் பிரச்சனை வரும், சகோதர வகையில் பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை வரும். இதுகளை நிவர்த்தி பண்ணிக்கணும்னா அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாந்தீஸ்வரர் கோயில் போய்க்கிறது. அதாவது என்னங்கன்னா கண்டிப்பாக கும்பம்னா திருவேலங்காடு அரக்கோணம் சென்னை மாந்தீஸ்வரர் கோயில் போய் அங்கே பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. அஷ்டம சனி கண்டச்சனி தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை குறைகள் நிவர்த்தியாகி 100% பலனாக மாறிடும் அப்படிங்கிறது அந்த மாந்தியினுடைய சமாச்சாரம். மாந்தி கோயில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு 12 ஜாதகத்துக்காரனுமே மாந்தி கோயில் போகலாம். அது திருவேலங்காடு அரக்கோணம் கண்டிப்பாக போகிறது அவங்களுக்கு விசேஷமான ஒரு அமைப்பு. அதில் கும்பராசிக்கு முதல் தரமாக போகுதுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க, மாந்தி கோயில் பரிகாரம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இதுக்கு ஏதாவது ஜோசியரை காண்டாக்ட் பண்ணி, ஜோசியர் செல் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான வழிபாடுகளையும் சொல்லி அதிலிருந்து நாம் ரெக்கவரி ஆகி நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஜோசியத்தில் வழிமுறை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.